ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! பாண்டியன் ஸ்டோர்ல பார்த்தீங்கன்னா, குமார் பார்த்தீங்கன்னா மணமேடையில உட்காந்துருக்காங்க. ஒரு டென்ஷனா இருக்கிறத பார்த்த சக்திவேல் பார்த்தீங்கன்னா, குமார் கிட்ட போயிட்டு, "டேய் என்னடா ஆச்சு? ஏன்டா அந்த மாரி இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "இல்லப்பா இந்த கல்யாணம் நடக்குமா? நடக்காதான்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா" அப்படின்னு சொல்லிட்டு குமார் சொல்றாங்க. "டேய் என்னடா மணமேடை ஏறி வந்துட்டு, கல்யாணம் நடக்குமா? நடக்காதான்னு பயமா இருக்குன்னு சொல்ற. கொஞ்சமாடா மாப்பிள சந்தோஷமா இருடா. ஏன்டா இந்த மாரி மூஞ்சி வச்சுட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் சொல்றாங்க. "அப்பா நான் இருக்கல்ல, நான் பார்த்துக்கிறேன். நீ தைரியமா இருடா" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அ பொண்ண கூட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐயர் சொல்றாங்க. உடனே பார்த்தீங்கன்னா, அங்க வேகமா வந்த போலீஸ் பார்த்தீங்கன்னா, கோவமா பார்த்தீங்கன்னா, குமாரோடைய சட்டைய புடிச்சு தர தரன்னு இழுத்துட்டு வராங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, முத்துவேலு, அப்பத்தா, பழனி, சக்திவேலுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே ஷாக் ஆகி நிக்கிறாங்க. அப்ப சக்திவேல் பார்த்தீங்கன்னா, "எதுக்கு இப்ப என்னோட பையன இப்படி புடிச்சு இழுத்துட்டு போறீங்க? இன்னும் கொஞ்ச நேரத்துல அவன் பொண்ணு கழுத்துல தாலி கட்ட போறான். எதுக்கு இந்த மாரி நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேலு கோவப்படுறாங்க. "இவன் கல்யாணம் ஒரு பொண்ணோட வாழ்க்கைய கெடுக்கக்கூடாது. அந்த கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்ன இவன எப்படியாச்சும் நாங்க அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் வந்தோம். அதனால தான் கல்யாணம் தாலி கட்டுறதுக்கு முன்னே நாங்க இவன வந்து புடிச்சுட்டோம்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. "என்ன சார் தப்பு பண்ணான் என்னோட பையன்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நைட் அவன் ஃப்ரெண்ட்ஸுங்களோட குடிச்சுக்கிட்டு என்ன பண்ணான்னு சொல்லிட்டு அவனே கேளு அப்படின்றாங்க. "என்னடா பண்ண?" அப்படின்றாங்க. "அப்பா நான் ஒண்ணும் பண்ணலப்பா" அப்படின்னு சொல்லிட்டு குமார் சொல்றாங்க. "அவன் ஒண்ணும் பண்ணலையா? அவன் ஃப்ரெண்டுங்களோட சேர்ந்துட்டு நைட்டு கஞ்சா கடத்தியிருக்கான்" அப்படின்றாங்க. "அப்பா இல்லப்பா, நான் இல்லப்பா, நான் அவங்களோட சும்மா தானப்பா போனேன். எல்லாம் அவங்க தான்ப்பா பண்ணாங்க" அப்படின்னு சொல்லிட்டு குமார் சொல்றாங்க. இத கேட்ட சக்திவேல் பார்த்தீங்கன்னா ஷாக் ஆகுறாங்க. "இதுக்கு மேல உங்க பையன வெளியவே நீங்க கொண்டு வர முடியாது. இனிமே ஜெயில்ல தான் உங்க பையன் இருக்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, போலீஸ் குமார புடிச்சுட்டு போயிடுறாங்க. இங்க அவமானம் தாங்க முடியாம சக்திவேல் பார்த்தீங்கன்னா விஷத்த குடிச்சிடுறாங்க. முத்துவேல் பார்த்தீங்கன்னா, "ஏன்டா சக்திவேல் இந்த மாரி பண்ண நீ?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்ப சுடரோட அம்மா பார்த்தீங்கன்னா, "இதுக்காக தான் என் வீட்டு பொண்ண கேட்டு வந்தீங்களா நீங்க? இப்ப என் பொண்ணுக்கு ஒரு நியாயம் சொல்லுங்க. என் பெரிய பொண்ணு அப்பவே இந்த கல்யாணம் வேண்டான்னு சொல்லிட்டு சொன்னா, இப்ப பார்த்தீங்களா எங்கள எந்த மாரி அவமானத்துல கொண்டு வந்து விட்டுருக்கீங்க" அப்படின்னு சொல்லிட்டு சுடரோட அம்மா பார்த்தீங்கன்னா கோவப்படுறாங்க. இங்க சக்திவேல எப்படியாச்சும் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கதிரும், முத்துவேலும் ரொம்ப துடிச்சுட்டு இருக்காங்க. சக்திவேல் பார்த்தீங்கன்னா, "என்னாலலாம் வர முடியாது. நான் அவ்வளோதான். இப்படியே தான் சாக போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த சீரியல் எப்படி இருந்தா நல்லாருக்கும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.